ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் ஒரு குறிப்பிட்ட காணொளி பார்த்தீங்கன்னா அதிகம் பேரால் பரவலாக பரப்பப்பட்டு வந்துச்சு. அது என்ன காணொளி அப்படிங்கிறதையும் அந்த காணொளி மீதான நம்முடைய கருத்துக்களையும் மற்றும் பொதுவாக சமூக தளத்தில் எழுந்திருக்கக்கூடிய விமர்சன கண்ணோட்டங்களையும் குறித்து அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. அரசியல் விமர்சகராகவும் பத்திரிகையாளராகவும் அறியப்படக்கூடிய திரு செந்தில்வேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் அவர் தொடர்ச்சியாக திமுக கழகத்தினுடைய மேடைகள்லையும் திமுக கழகத்தினுடைய பிரச்சார பரப்புரை பொதுக்கூட்டங்களையும் அவங்க வேட்பாளர்களை ஆதரித்தும் பேசிட்டு வர்றாரு. அவர் வெளிப்படையாக தன்னை திமுகவினர் தான் அப்படிங்கிறத அறிவிக்கவும் அவர் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். பல இடங்களில் அவர் அப்படி தான் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் அவருடைய இந்த யூடியூப் சேனலில் அவர் பேசக்கூடிய பல விஷயங்கள் எப்போதுமே யாராச்சும் கிடைச்சது பரப்புவாங்க அல்லது அவருடைய கருத்துக்கு ஆதரவாக எதிர்வாகவும் பல விஷயங்கள் பரிமாறப்பட்டு தான் வந்தவண்ணமே இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போ அவர் அண்மையில் ஒரு இடத்துல பேசுகிற போது இந்த தமிழ்நாட்டில் வாக்களித்ததில் குறிப்பாக சென்னையில் வாக்களித்ததில் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கலாம் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டதாக செய்திகள் பார்க்க முடிகிறது, தெரிஞ்சுக்க முடியுது. நீங்களாம் அந்த சோறு சாப்பிட்றீங்கள, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசின ஒரு வீடியோ வைரலாச்சு. அதான் என்ன சொல்கிறாருன்னா, நன்றியோடு இருக்க தவறிட்டீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய உட்பொருளாக இருக்குது. கருப்பொருள் அப்படிங்கிறது என்னென்னா நன்றி மறந்துருக்கிறீங்க அப்படிங்கிறது அவருடைய கருப்பொருளாக இருக்குது. முதல்ல நன்றி அப்படிங்கிறது யாருக்கு செலுத்தணும், உதவி அப்படின்னா என்ன, ஒரு அரசு அப்படின்னா என்ன, இப்படின்னு பலவிதமான கேள்விகளை நோக்கி நகர்த்துகிறது இந்த பேச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இதை ரொம்ப தெளிவாக பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஒன்று வரலாறு நமக்கு தெரியணும். வரலாற்று ரீதியாக நம்முடைய தமிழ்நாட்டில் எப்போது கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான வளர்ச்சிக்கு விதை விதைக்கப்படுகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு பல்வேறு ஆண்ட ஆளுங்கட்சிகளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உலகளாவிய உலகமயமாக்கல் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல போய் படிக்கணும், வாசிக்கணும். எப்போதுமே நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் சரி அப்படிங்கிறது தான் நமக்கு தென்படும். ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை மாற்ற முடியாது. நம்ம குண்டு செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ அதை விட்டு நம்ம வெளியில் வரும்போது ஒரு பறந்துபட்ட ஒரு பார்வையை பார்க்குற போது தான் நமக்கு எது சரி, எது தப்பு, எது நடந்திருக்குது, எது நடக்கலை அப்படிங்கிறத நம்ம ஆய்வுக்குட்படுத்தவே முடியும். அப்படி ஆய்வுக்குட்படுத்தும் போது இப்போ அவர் சொன்ன ஃபேக்ட்ஸில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திமுக இந்த ஐடி துறைக்கு, தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு, கணினிமயமாக்கல் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முறையாக 1977 ஆண்டில் தான் எல்காட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த எல்காட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் துறையில், தகவல் தொழில்நுட்பத்துறையில், கணினிமயமாக்கல் துறையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை, அதாவது முதற்கட்ட வளர்ச்சி ஆரம்ப புள்ளி விதைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்காட்டு தான். அது 77 துவங்கப்படுகிறது. 77 துவங்குகிற போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அதிமுக. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் முதல்ல இந்த எல்காட் அப்படிங்கிறது உருவாகும் போது இங்கே இருந்த முதலமைச்சர். அதுக்கு அவர் மட்டுமே காரணம் அல்ல, மத்திய ஒன்றிய அரசாங்கமும் அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு உருவான 80களில் 90களில் உருவான ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறாங்க. அதில் தான் டைடல் பார்க் அப்படிங்கிறத கருணாநிதி கொண்டு வராரு. அதன் பிறகு சிட்கோ பார்க் உள்ளிட்ட விஷயங்களை ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் கொண்டு வராங்க. இதன் பிறகு இதுக்கு ஈக்குவலான ஒரு காலகட்டத்தில் 90களுடைய 2000களுடைய ஆரம்பத்தில் தான் நம்ம இந்த ஐடி துறையுடைய பூம் அப்படிங்கிற இடத்துக்கு நோக்கி நம்ம நகர்றோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பெங்களூரு, கர்நாடகா போன்ற இடங்களில் ஹைதராபாத், பெங்களூர்லாம் ஒரு அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு வீச்சில் இருந்தாங்க அந்த 2 நகரங்களுமே. அப்போ நம்ம அதை பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்ல நம்ம அவங்களுக்கு பிறகு தான் நம்ம அந்த இடத்த நோக்கி நகர துவங்குறோம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலி ஆஃப்
இந்தியான்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ பெங்களூரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு ஐடி துறையில நம்மளோட கொஞ்சம் முன்னாடியே வந்து அத கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சந்திரபாபு நாயுடு காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஐடி எம்ப்ளாய நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற வாக்குறுதிலாமே கூட வந்து குடுத்திருந்தாரு. இப்ப ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு முன்பாகவே, தமிழகத்துக்கு முன்பாகவே சில விஷயங்கள்ல முன்னோடியா தான் இருந்திருக்கிறாங்கங்கிறத மறுப்பதற்கு இல்ல. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஒண்ணும் அதுல வந்து மோசமாவும் போயிறல. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, 2 கட்சிகளுமே ஆளுங்கட்சிகள் 2 பேருமே அவங்களுடைய காலகட்டத்தில அவங்களுடைய பங்களிப்ப குடுத்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு இவங்க தான்ப்பா காரணம். அப்போ வாழ்நாள் முழுக்க நீங்க அவங்களுக்கு தான்ப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையில பார்த்தோம்னாலே, எப்பா எல்காட்டுங்கிறது தான்ப்பா இந்த ஐடி துறைக்கும், எலக்ட்ரானிக்ஸ் வளர்ச்சித் துறைக்கும் அடிப்படை விதையா இருந்திருக்குது. அதனால காலம் முழுக்க நம்ம அதிமுகவுக்கும், ரெட்டலைக்கும் எம்ஜிஆர் விசுவாசிகளாக இருந்து செத்துறலாம்ப்பா நம்ம. அப்ப அதிமுகவுக்கே ஓட்டு போட்டுறலாம்ப்பா. அதிமுகவுக்கு ஓட்டு போடாதவன் சோத்துல உப்ப போட்டு திங்காதவனுக்கு சமம்ப்பா. இப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு அதிமுக ஆதரவாளரோ அல்லது அதிமுகவினரோ பேசி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கவே இல்ல. பிறகு நான் பார்க்கல. அல்லது எனக்கு ஓட்டு போடல, எனக்கு ஓட்டு போடாதவங்கலாம் இப்படிதான் அப்படின்னு யாராவது பேசி நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆனா, இன்னைக்கு அதுவும் இப்போ போலிங் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு இப்ப அடுத்து ரிசல்ட் என்னங்கிறது மே நாள தெரிய போது. சரியா இப்ப நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இருந்து அடுத்த திங்கட்கிழமை நம்ம கையில ரிசல்ட் வந்துற போது. இந்நேரம் ஒரு மதியம் 12 மணி ஆகுது. கட்டாயமா ஒரு பாதிக்கு மேல எண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம யூகிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்திருப்போம். அதற்குள்ள இவங்களுக்கு ஓட்டு போட்டவன் இப்படிப்பட்டவன், அவங்களுக்கு ஓட்டு போட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னா, இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? அல்லது எப்படி இத வந்து வெளிப்படுத்துறாங்க, இவ்வளவு தைரியமா வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அல்லது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்ப 2வது பெர்ஸ்பெக்டிவ் வாங்களேன். இவங்க மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில ஒரு காரணமா இருந்திருக்கிறாங்கங்கிறத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா, எத கட்டமைக்க முயற்சி பண்றாங்க, எத நிறுவ முயற்சி பண்றாங்க அப்படின்னா, ஒரு நன்றி உணர்வு இல்ல, மக்களுக்கு நன்றி உணர்வு இல்ல அப்படிங்கிறத சொல்ல முயற்சி பண்றாங்க. இப்ப நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, முதல்ல வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு எதற்காக நன்றி உணர்வு வேணும்? நான் எதுக்கு உங்களுக்கு நன்றியோட இருக்கணும் முதல்ல? மக்களாகிய வாக்காளர்கள் தான் எஜமானர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஜனநாயக கட்டமைப்பு நிறுவுது. இந்த ஜனநாயகத்துல மக்களாகிய நாமெல்லாம் ஓட்டு போட்டு வாக்கு செலுத்தி தான் எனக்கு நீங்க முதலமைச்சரா இருங்க, எனக்கு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருங்க, எனக்கு நீங்க ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா இருங்க நம்ம வந்து தேர்வு செய்து அனுப்புறோம். எதுக்கு அனுப்புறோம்? உங்களுக்கு சட்டதிட்டங்கள் தெரியணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க என்னால செய்ய முடியாத வேலை நீங்க செய்வீங்க நாங்க நம்புறோம், எங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க, இருக்கிற கட்டமைப்பை மென்மையா கொஞ்சம் கொஞ்சமா மேன்மைப்படுத்தி கொடுங்கிறத நம்ம கேட்கிற கேள்வி. இதெல்லாம் எதார்த்தம். அதுவும் ஒரு வேலை தான். அதற்காக அதை நம்ம மட்டுப்படுத்தியும் பார்க்கல. ஒரு ஊழியராக, ஒரு தலைவராக எங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப செஞ்சு கொடுக்கறதையே நன்றியோட நீங்க இருக்கணும் அப்படி எதிர்பார்க்கிறதுங்கிறது எப்படி சரியாகும்? கருணாநிதி அவர்களே ஒரு முறை பேசுனதா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க வாழ்க்கையில சொல்ல விரும்புற அல்லது மறக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்கும்போது, நீங்க என்னதான் வந்து நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி ட்ரூ ஃபேக்ட் அதுதான். எதிர்பார்க்கவே கூடாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த துறையை கொண்டு வந்திருக்கிறோம், இதை ஏற்படுத்தியிருக்கிறோம், அதனால உங்களுக்கு வந்து நன்றி உணர்வு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க திரும்ப தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து சாராயத்துக்கு மக்கள் அடிமையாக்கி, இளைஞர்களை மதுவுக்கு அடிமையாக்கி, குடிக்க வச்சு, மக்கள் தாலி அறுத்து, இப்படி ஒவ்வொரு குடும்பமும் நாசமா போறதுக்கு திமுக தான் காரணம்னு அவங்க திரும்ப பேசி, அதனால உங்களுக்கு ஓட்டே நாங்க போட மாட்டோம்னு சொன்னா, அது என்ன மாதிரி மனநிலையை இவருக்கெல்லாம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். எதற்கு முதல்ல மக்களுக்கு நன்றி உணர்வு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க? எப்படி இந்த நன்றி உணர்வு இருக்க முடியும் முதல்ல? ஒரு ஆட்சியில நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். மேலேயும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, கீழான விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. அப்போ நன்றி உணர்வு மக்களுக்கு வேணுங்க அப்படி எதிர்பார்க்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு உண்மையான அரசியல்வாதிகள்ட்ட அது இருக்காது. உண்மையான கட்சிக்காரன்ட்ட அது இருக்காது. இந்த திடீர் போராளிகள், திடீர் விசுவாசிகள், திடீர் ஆதரவாளர்கள்ட்ட அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது. அல்லது
அரசியல்வாதிகளாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கணுங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாமே நன்மை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடு எதிர்பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒன்று பண்ணவும் முடியாது. அப்போ நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்னு சொல்லி மக்களை மலினப்படுத்துறது, வாக்காளர்களை கொச்சையாக பேசுறது, எதிரில் இருக்கிறவனுக்கு குற்ற உணர்வு உண்டாக்குற மாதிரியோ அல்லது தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குற மாதிரியோ பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆதிக்க மனோநிலையின் வெளிப்பாடு, அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய உச்சாணி கும்பல நான் இருக்கிறேன், நான் என்ன வேணா பேசுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியும். இவருடைய பேச்சையும் அப்படிதான் நம்ம மதிப்பீடு செய்கிறோம். இப்போ 2000ஆம் ஆண்டு காலகட்டங்களில் தேடல் பார்க்க ஐயா கருணாநிதி கொண்டு வராங்க. அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டம் வருது. அதை அப்படியே ஏட்டுத்துறை விட்டுட்டாங்களா? வளர்க்கலையா? அதான் நான் சொன்னேன். 77 எல்காட்டை கொண்டு வராங்க. எல்காட்டை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கொண்டு வராங்க. அதன் பிறகான வளர்ச்சியை அடுத்த கட்டமாக இழுத்துட்டு தான் போவாங்க. யாரும் விட்டுற மாட்டாங்க. இன்னொன்று, பெண் விடுதலையோ சாதி ஒழிப்போ தீண்டாமை எதிர்ப்போ இதெல்லாம் இந்த காலகட்டம் பிறகுதான், இந்த இயக்கத்தினர் பிறகுதான் வந்ததுங்கிறதுக்கான விடயங்களை பேசுறதுக்கு முழுமையான ஆதாரங்கள் இவங்கள்ட்ட கிடையாது. இப்போ சாதி பேரை பின்னாடி போட்டுக்க கூடாது அப்படிங்கிறத திராவிட இயக்கத்துடைய காலகட்டத்தில் குறிப்பாக ஐயா பெரியார் அவர்கள் அதை முன்னிறுத்தி பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் பாரதிதாசன் அடிக்கடி நம்ம ஒரு பாடலை நினைவு கூர்ந்து பேசுவோம். பாரதிதாசனுடைய பாடல்களை இடைவந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேன்னு சொல்லுவார். அப்போ இடைவந்த சாதிங்கிறது தான் இங்கே நம்ம குறிப்பால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இடையில தான் அந்த சாதி அப்படிங்கிறதும் சாதி பேரை போட்டுக்கிற அப்படிங்கிற மனநிலையே வந்திருக்குது. அதற்கு முன்பாக நம்மக்கிட்ட நம்ம பேர் பின்னாடி சாதிகள் இருந்ததே கிடையாது. இடைவந்த சாதியாக இருக்குது. அதன் பிறகு நம்ம மாறி இருக்கிறோம். இப்போ நம்ம அதை போட்டுக்கிறது கிடையாது. அதை போட்டுக்கிறத நம்ம அவமானமாக கருதுகிறோம். எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம கருதுகிறோம். அப்படின்னா இது ஒரு முற்போக்குக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். அதை நம்ம ஏற்றுக்கிறோம், வரவேற்கிறோம். மற்ற மாநிலங்கள் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் என்று தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய கேரளாவில் கூட பின்னாடி மேனன்னு போட்டுக்கிறான், பின்னாடி நாயர்னு போட்டுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய மலையாள இயக்குநர்களோ நடிகர்களோ தங்கள் பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாதி நீக்கத்தில் ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க. சில பேரை தவிர இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காரு, அவர் மேனன் தான் போட்டுக்கிறாரு. அவர் மேனன் நீக்கவே இல்லை, அதை நீக்கணும்னு நினைக்கவும் இல்லை. இப்போ நம்ம நீக்குங்க, இல்லைனா நீங்கள் இதில் நம்ம சொல்ல போகிறதில்ல, அது வேறு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்களேன். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இயற்கையாகவே வளம் சார்ந்து, மனித வளம் சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, வளர்ச்சி சார்ந்து சிந்திக்கக்கூடிய இயல்பு இங்கே இருக்குது. அந்த இயல்பை இங்கே ஆண்ட ஆளுங்கட்சிகள் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு பதவிக்கு வரும்போது, அதிகாரத்துக்கு வரும்போது அதை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை அவங்களது, உங்கள் பொறுப்பு. அதுக்காக தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறோம். நீங்கள் செய்யணும் தாங்க ஐயா உங்களை உட்கார வச்சோமே. நீங்கள் செஞ்ச பிறகு நான் செஞ்சுருக்கிறேன் பார்த்தியா ஓட்டு போகிறேன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்பி தான் உட்கார வச்சிருக்கிறோம். செய்யலாம் வெளியில் போங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்களா மக்கள். 91ஆம் ஆண்டுலலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக திமுக திரும்ப வருங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதன் பிறகு நடந்த சம்பவங்களால் 96ல் அப்படியே ஆட்சி மாற்றம் நிகழுது. அப்போது மக்கள் ஒரு முறையும் இவங்க பண்ண நல்லது கெட்டது, அப்புறம் நமக்கு எவ்வளோ நன்மை நடந்திருக்குது, வீட்டுக்குள்ள நமக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குது, நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போடக்கூடிய மக்களை பார்த்து நீலாம் சோத்தில் உப்பு போட்டுத்தீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்கள் தானே நீங்கள் பேசக்கூடிய இந்த பேச்சு அப்படிங்கிறது ஆணவத்தினுடைய அதிகார வெறியினுடைய உச்சத்திலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதை உடனே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்பா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா காமராஜர் தான் தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சாரு. காமராஜர் படிக்க வச்சாரு. டாஸ்மாக் முதல்ல ஓப்பன் பண்ணது ஐயா மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன். அதனால் அவங்க அதிமுக ஓட்டே போட தேவையில்ல. அதன் பிறகு அதை இன்னும் விரிவுபடுத்தி பல விஷயங்களை பண்ணது திமுக தான். திமுக ஓட்டு போடவே தேவையில்ல. அவர் எம்ஜிஆர் கூட அந்த மதுவிலக்கு ரத்து பண்ணுறாரு ஐயா கருணாநிதி. அப்போ கருணாநிதி ஓட்டே போட தேவையில்ல, நம்ம காங்கிரஸ்க்கே ஓட்டு போடலான்னு மக்கள் முடிவெடுத்தா அது சரியாக இருக்குமா? அவர்களுடைய நிலைப்பாடும் செயல்பாடும் காலத்துக்கு தகுந்தவாறு என்ன இப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்குங்கிறத வச்சு தான் மக்கள் வாக்கு செலுத்துகிறாங்க.
அப்படிதானே நம்ம வந்து பார்க்கவும் முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு, பல உரைகளை ஆற்றியிருக்கிறாரு. ஆனா இன்றைய கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல வேளாண்மை துறை நெகட்டிவ் குரோத்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டேட்டா ரிப்போர்ட்டோட சொல்றாங்க. அப்போ விவசாயிகள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு திமுக ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்களா விவசாயிகள்? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்றத பார்ப்பாங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? அதனால் ஏற்பட்டக்கூடிய நன்மை தீமை என்ன? இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்காக நான் அன்னைக்கு அதை பண்ணேன், இன்னைக்கு எனக்கு வரைக்கும் வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு எதிர்பார்ப்பதும், நன்றி உணர்வு இல்லாத மக்கள் அப்படின்னு மக்களை வந்து கொச்சைப்படுத்துறதும், சோத்துல உப்புட்டு தான் திங்கிறியா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் திருப்பி அவங்க உங்களோட கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம். முடிஞ்சால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுக்காக இதை நம்ம வந்து தெளிவுபடுத்தணும், விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, மக்களுக்கு இதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசில் வந்து ச்சே ஆமாம்ல அப்படின்னு கூட தோன்றுமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, நான் இப்போ சொல்கிறது கூட கொஞ்சம் கடுமையாக கூட உங்களுக்கு தோணலாம். நன்றி உணர்வுலாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறது கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம். என்னங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான். தனி மனித ரீதியாக நான் ஒன்று என் மச்சானுக்கு உதவி செய்கிறேன், என் மச்சானுக்கு உதவி செய்கிறாரு, என் தம்பிக்கு உதவி செய்கிறேன், தம்பி எனக்கு உதவி செய்கிறாரு, அதெல்லாம் வேற. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு குடிமகனுக்கு இடையிலான தொடர்பு என்பது, அரசியல் என்பது மக்களுக்கான சேவை. அதை நிறைவேற்ற வேண்டிய தேவையும் கடமையும் தான் மக்களுக்கு அரசுக்குமான தொடர்பு. அப்போ அரசு அதை தொடர்ச்சியாக பண்ணணும். இன்னொன்று, நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றம்ங்கிறத உங்களுக்கு கண்களுக்கு வராது. நன்றி உணர்வு இருந்ததுன்னா எப்படிங்க திமுகவே தானே ஆண்டுகிட்டு இருக்கணும், எப்படிங்க அதிமுக ஆண்டுச்சு? எப்படி நன்றி உணர்வு இருக்கும்போது தேமுதிக மகள் எதிர்கட்சியாக உட்கார வச்சாங்க? அப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டா அவன்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லாதவன், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டா நன்றி உணர்வு இல்லாதவன், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா நன்றி உணர்வு இல்லாதவன் அப்படின்னு பேசுறதுங்கிறது முழுக்க முழுக்க அபத்தமான, மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வாதமாகத்தான் நாம் பார்க்குறோம். இப்படியான பரப்புரைகளோ பேச்சுகளோ எதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இது எதனால் வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் தாவேக்காவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொசைட்டிக்கு வந்து ஏற்படுதுன்னு அவங்க நம்புகிறாங்க. சொசைட்டிக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா திமுகவுக்கு ஏற்படுகிறது, திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தாவேக்கா உருவாக்குகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவங்க வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை மக்களை நோக்கி பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்காவை கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக விமர்சனம் வைங்க, யார் வேண்டான்னு சொன்னா? இதே திமுகவில் இருக்கிற எம்எல்ஏவாக இருந்த திரு ஏழன் நாகநாதன் அவர்கள் இப்போ மீண்டும் போட்டிட்டு இருக்கிறார். அவர் 1000 விளக்கு தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அவர் அண்மையில் ஒரு இடத்துல பேசுகிற போது கூட தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். ஏன் அதை சொன்னார்? இன்னைக்கு அவங்கள ஆதரிக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படிங்கிறது யார் ஆதரிச்சிருக்கணும்? உண்மையிலேயே கொள்கையையும் கோட்பாட்டையும் தத்துவத்தையும் வச்சு சித்தாந்தத்தை வச்சு நீங்கள் வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, திராவிடர் கழகம், திராவிடர் பெரியார் கழகம் இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் கூட்டத்தை போட்டு நாடகத்தை போட்டு மக்கள் மன்றங்களை போய் பரப்பியிருந்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் தானாக உங்கள்கிட்ட தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க உங்களை விட்டு போகிறாங்கன்னா நீங்கள் எங்கேயோ பலவீனமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் தான் சரியானவங்கன்னு சொல்லி நீங்கள் போகணுமே தவிர அவங்கள கொச்சப்படுத்தக்கூடாது. தொடர்ச்சியான தோல்விகளை மட்டுமே மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு. அவர் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட தானே போய்கிட்டு இருக்கிறாரு, எல்லா முறையும் மக்கள்கிட்ட தானே போகிறாரு. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை முச்சதில் நிற்க வச்சு கத்த விடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வாக்களிங்க, எங்களை ஜெயிக்க வைங்க, வெல்ல வைங்க, மக்கள்கிட்ட தானே போகிறாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பேசுவார். மக்கள் மொழியில் தான் அவரும் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவனா, உனக்கெல்லாம் நன்றி உணர்வு இருக்குதா அப்படின்னு கேட்குற கேள்விங்கிறது அதர் வே ஆஃப் ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல டிஎம்கேவுடைய எக்கோ சிஸ்டமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு விஜய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. விஜயனுடைய தத்துவம் சரியில்லை, விஜய்கிட்ட தத்துவம் இல்லை, விஜயனுடைய செயல்பாடுகள் சரியில்லை, இவர் நமக்கு தலைவராக இருக்கலாமா,
மக்களே முடிவு பண்ணுங்கன்னு கேட்கிற, பேசுற, பரப்புரை செய்யக்கூடிய எல்லா உரிமையும் எல்லாருக்குமே இருக்குது. அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை தாராளமாக பண்ணலாம். அதை விஜயை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா அவருடைய பாத்தில் போயிட்டு இருக்கிறாரு. மற்றவங்க பாத்தில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்டவனை கொச்சப்படுத்துறது ஏங்க, ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும். அப்படி தான் சொசைட்டி ஒன்று கிரியேட் ஆகும். ஓட்டு போடுறவங்க கூடுதலாக ஆயிருப்பாங்க. ஓகே, அடுத்தது நீ என்ன வேலை திட்டம் வச்சுருக்கிறீங்க? அதுக்கு உங்கள் வேலை திட்டம் என்ன? உங்கள் தத்துவத்தையும் உங்கள் சித்தாந்தத்தையும் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? இப்படியே சேர்க்க போகிறீங்க? பெரிய ஒரு வாரிசு அரசியலுங்கிற ஒரு விமர்சனம் ஒன்று இருக்குது. ஊழல் மலிந்த அரசியலை உருவாக்கி இருக்கிறாங்கிற விமர்சனம் இருக்குது. தொடர்ச்சியாக கொள்கை சமரசம் பண்ணிட்டு வராங்க விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம ஈடு கட்டுறது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்காமல் யோசிக்காமல் எதிரில் இருக்கிறவங்கள, அதுவும் அதிகாரம் அற்ற நபர்களை நோக்கி, எதிர்கேள்வி வைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச நபர்களை நோக்கி கேவலமாக பேசுறதுங்கிறது சாதாரண பேச்சில்லை, பயத்தின் வெளிப்பாடும் கூட. இந்த வீடியோ குறித்து உங்களை எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலைவன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.